அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன், அதில் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ் எக்ஸாம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமினேஷனோட மார்க்கை வச்சு தான் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, ஓவராலாக எத்தனாவது ரேங்க் வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படின்னு கேட்டால் இந்த மெயின் எக்ஸாம் தான். ஸோ இதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வைவாவர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த எக்ஸாமை நல்ல மார்க்கோடு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வைவாவர்ஸில் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. இந்த எக்ஸாமை எப்படி ஈஸியாக நல்ல மார்க்கோட கிராக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸாமில் மொத்தம் 4 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்லேஷன் பேப்பர். இதுல நீங்க தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அவங்க பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது பேப்பர் லா பேப்பர் 1. இந்த லா பேப்பர் 1ல சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் இந்த 4 பேப்பரும் இருக்கும். லா பேப்பர் 1ல இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் 25 மார்க் அப்படிங்கிற மாதிரி 4 சப்ஜெக்டுக்கு டோட்டலா 100 மார்க்ஸ் அப்படி போடுவாங்க. இந்த பேப்பர்ல நம்ம கொஸ்டின் ஆன்சர் டைப்ல ஆன்சர்ஸ் எழுதணும். அடுத்து லா பேப்பர் 2. லா பேப்பர் 2ல சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இருக்கும். இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட் பண்ணணும். லா பேப்பர் 3ல கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட் பண்ணணும், அதுல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும், பிளஸ் ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். இதுல லா பேப்பர் 1ல நமக்கு வரப்போற எக்ஸாம்ல சிஆர்பிசிக்கு பதிலா பிஎன்எஸ்எஸும், அடுத்து எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலா பிஎஸ்சியும் ரீப்ளேஸ் ஆகி வரும். மொத்தமா 4 பேப்பர், அந்த 4 பேப்பருக்கும் 100 மார்க்ஸ். ஸோ மொத்தமா 400 மார்க்குக்கு மெயின் எக்ஸாமினேஷன் எழுதணும், ரிட்டன் பேஸ்ல எழுதணும். அடுத்து ஃபைனலா வைவாவர்ஸ். வைவாவர்ஸ்ல மொத்தம் 60 மார்க். இதுல 18 மார்க் மேக்சிமம் எடுத்தாலே நம்ம வைவாவர்ஸ் பாஸ் பண்ணதா எடுத்துக்குவாங்க. இது இன்டர்வியூ பேஸ்ல இருக்கும். இந்த எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம நேர்ல ஆன்சர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். மொத்தமா 460 மார்க். இதுல நீங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்த ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருந்து செலக்ஷன் போர்டுக்கு கம்யூனிட்டி, கேட்டகரி இதெல்லாம் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேப்பரையும் தனித்தனியா சின்ன சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணிடலாம் ஈஸியா. ஒவ்வொரு பேப்பரையும் எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றது, எதை அதிகமா படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கறதுலயும் இன் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். நீங்க ஜுடிஷியரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜுடிஷியல் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.